சுபானக்கா மக்களே, என்ன மக்களே, வரப்போற வாரம் கனியவர்களுக்கான ஆட்டம் அப்படிங்கிறது வேற லெவல்ல இருக்கும் இல்லையா? ஏன்னா நேத்தே அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நேத்தே சாண்ட்ராவை பிடிச்சு போட்டு அடி அடிச்சு, என்ன சாண்ட்ரா அங்க பேசாம இங்க வந்து பேசிட்டு இருக்க, அங்க பேச வேண்டியதானே, நீ தான் நல்லா பேசுவல, உனக்கு தான் நல்லா பேச தெரியும்ல, என்ன அங்க பேசாம இங்க வந்து பேசிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு நேத்தே சாண்ட்ராவை போட்டு அடிச்சு அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு கோவமா அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிக்க முதல் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா வீட்டுக்குள்ள உள்ளவங்க தான். ஏன்னா போன வாரம் ஃபுல்லா நல்லா பெர்ஃபார்ம் பண்ண பிறகு கூட ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து குத்தி இருப்பாங்க. அந்த ஒரு விஷயம் உண்மையாவே உங்களுக்கு ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால வெள்ளிக்கிழமை ஜெயில உட்கார்ந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லிருப்பாங்க. என்னன்னா, என்னையாடா நீங்க குத்துன்னு குத்துறீங்க, இதுக்கப்புறம் பாருங்கடா என்னோட ஆட்டத்தை அவங்க எல்லாரையும் வச்சு செய்யறான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஜெயில உட்கார்ந்து சபதம் எடுத்திருப்பாங்க. பட் என்னதான் அந்த சபதம் எடுத்தாலும் நேத்து காலையில நம்ம ஒரு நியூஸ் கேள்விப்பட்டிருப்போம், கண்டிப்பா பார்த்திருப்பீங்க. கனி அவர்கள் எவிக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டோம். அந்த நியூஸை கேள்விப்பட்டோன்னே எனக்கு வந்து ஒரு செகண்ட், என்னடா இது கனியை தூக்கிட்டீங்களா டேய், கண்டென்ட்டே இதுக்கப்புறம் கனி அக்கா தான்டா, அந்த அக்கா தான் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள எல்லாரும் அட்டாக் பண்ணணும், அட்டாக் பண்ணாதான் எங்களுக்கு கண்டென்ட், என்னடா தூக்கிட்டீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். பட் அந்த வீடியோல நான் ஒரு விஷயத்த சொல்லியிருப்பேன், வெயிட் பண்ணுங்க, பிக் பாஸ் சைடுல இருந்து ஆபீஷியலா நியூஸ் வரல, வெறுமனைக்கு விகடன் ஆர்டிகல்ல மட்டும் தான் போட்டிருக்காங்க, சோ வெயிட் பண்ணலாம், கண்டிப்பா ஏதோ சேஞ்சஸ் இருக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி கனி அவர்களை காப்பாத்திட்டாங்க. இன்னைக்கு வெறும் சிங்கிள் எவிக்ஷன் மட்டும் தான் பண்ணிருக்காங்க. திவாகர் மட்டும் தான் அந்த வீட்டை விட்டு வெளியே போறாப்ல. சோ ஹாட் சீட்ல நம்ம கனி, அரோரா, திவாகர் இந்த 3 பேரை உட்கார வைக்கிறதா கேள்விப்பட்டேன். சரி, ஓகே. இப்போ கனி அவர்களை சேவ் பண்ணிட்டாங்க, திவாகர் எவிக்ட் பண்றாங்க. அந்த எவிக்ஷன் பத்தி நம்ம அடுத்து பேசலாம். கனியை சேவ் பண்ணிட்டாங்க. ஆனா நான் என்ன கேக்குறேன்னா, ஹாட் சீட்டுக்கு கனி, அரோரா, திவாகரை கொண்டு போற லெவலுக்கு இவங்க ஒஸ்டா வந்து வீட்டுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாங்களா, ஒஸ்டா கண்டென்ட் கொடுத்தாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்ல, சுத்தமா கிடையாது. இவங்களை விட ஒஸ்டா வீட்டுக்குள்ள 2 பேர் இருக்காங்க. அதாவது போனவர் நாமினேஷன்ல மாட்டினவங்களை மட்டும் சொல்றேன், நாமினேஷன் மாட்டாத ஆட்கள் கணக்கு பண்ண போனா ஒரு 3-4 பேர் இருப்பாங்க. பட் நாமினேஷன்ல மாட்டினதுல 2 பேர் இருக்காங்க, ரம்யா, சுபிக்ஷா. இவங்க 2 பேர் கடந்த 2 வாரங்களா கண்டென்ட்டே கொடுக்கல. இந்த 2 பேர்கிட்ட இருந்து கண்டென்ட்டே வரல. பட் எதனால இவங்க காப்பாத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. பட் இவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, எதனால காப்பாத்தி வச்சிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத நம்ம மொத்தமா பார்த்துலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் நம்ம வீடியோ ஒரு 10 பேருக்கு சஜஸ்ட் பண்ணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைக்கை போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக்கை போட்டுருப்பேன் நம்புறேன், லைக்கை போட்டுக்கோங்க. சரி, ஓகே. கனியவர்களுக்கான ஆட்டம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வீட்டுக்குள்ள எல்லாரையும் ஆப்போசிட் பண்ணுவாங்க. ஏன்னா போன வாரத்தை பொறுத்தவரைக்கு அந்த ராஜகம் டாஸ்க்ல என்ன பொறுத்தவரைக்கும் அவங்க நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு கொடுத்த அந்த ராஜா மாதா இதை வந்து சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்து மொத்தமா அந்த டாக்ஸிக் மொத்தமா சேர்ந்துக்கிட்டு கனி ஆப்போசிட் பண்ணணும், விக்ரம் ஆப்போசிட் பண்ணணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஆப்போசிட் பண்ணியிருந்தாங்க. அந்த விஷயம் ரொம்ப தப்பு. அதனால கனி வந்து முடிவு பண்ணிட்டாங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை விட மாட்டேன்டா, உங்களை வச்சு செய்வேண்டான்னு சொல்லிட்டு போன வாரமே முடிவு பண்ணிட்டாங்க. வெள்ளிக்கிழமை நீங்க சாயங்காலமே பார்த்திருந்திருப்பீங்க, அவங்க ஜெயில் ட்ரெஸ் போட்டதுல இருந்தே விஜய் பார்வதி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜெயில் ட்ரெஸ் போட்ட உடனே அட்டாக் தான். அங்க என்னன்னா விஜய் பார்வதி காட்டி, இந்த பக்கம் பார்த்தா காமு மாமா நீ பண்ண தப்புன்னு சொல்லிட்டு உனக்கே தெரிய வரும், அன்னைக்கு பாரு உன் மனசுக்கு ஓகேன்னு தெரிஞ்சா நீ பண்ண அப்படின்னு சொல்லிட்டு காமு மாமா காட்டி அந்த வகையில் கனி அவர்கள் அவங்களுக்கான ஆட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்று சாண்ட்ரா போட்டு அடிச்சிருப்பாங்க. பட் என்னோட இது என்னன்னா, இவங்களை ஹாட் சீட் கொண்டு போற அளவுக்கு இவங்ககிட்ட கண்டென்ட் இல்லையா, இவங்கள ஹாட் சீட் கொண்டு போயிருக்கீங்க. பட் வீட்டுக்குள்ள 2 பேர் எதுவுமே பண்ணாம 2 வாரங்களா தப்பிச்சு வந்துட்டு இருக்காங்களா எப்படி? முக்கியமா சுபிக்ஷா கிட்ட கண்டென்ட்டே கிடையாது ப்ரோ. சுபிக்ஷா கிட்ட கண்டென்ட்டே கிடையாது, ஜீரோ கண்டென்ட். அந்த பொண்ணு கண்டென்ட் பண்ணணும் எப்படியாச்சும் கேமரால வரணும்னு சொல்லிட்டு வாலண்டியர் நிறைய விஷயங்களை கண்டென்ட் போய் தேடிட்டு இருக்கோம். ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டுக்கு வியானா அவர்கள் ஒரு 2-3 இடத்துல நம்ம சுபிக்ஷா ஏத்தி விட்டுருப்பாங்க. ஒன்னு, வினோத் அவர்கள் கெட்ட வார்த்தை போட்டாரு, வினோத் கெட்ட வார்த்தை போட்டு ஒரு மாதிரி உதட்ட அப்படின்னு கடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு வியானா ஏத்தி விட்டுருப்பாங்க. அப்போ சுபிக்ஷா அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னே தெரியாம வெறுமனைக்கு வியானா சொன்னதை மட்டும் காதுல போட்டுட்டு நம்ம வினோத் அவர்கள்ட்ட போய் சண்டைக்கு போயிருப்பாங்க. இது எப்படி இருந்துச்சுன்னா, எப்படி நம்ம விஜய் பாரு வந்து தண்ணிப்பழத்தோட மண்டையை கழுவி, தண்ணிப்பழம் இப்படித்தான் நடந்துச்சு, இப்படி சண்டை செய்யணும் சரியான்னு சொல்லி கூட்டு போய் ஏத்தி விட்டு அடி வாங்க வைப்பாங்களோ, அதே மாதிரி வியானா சுபிக்ஷாவை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் ஏத்தி விட்டு அங்க எங்க சண்டைக்கு அனுப்பி விட்டுறாங்க. ஓகேவா? இந்த சுபிக்ஷா பொண்ணு என்ன பண்றாங்க, வியானா சொன்னதை மண்டையில போட்டு நேரா சண்டைக்கு போயிடுறாங்க. அந்த மாதிரி ஏகப்பட்ட இடங்கள்ல கண்டென்ட் பண்ணணும் அப்படி சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வினோத் மேட்டர்லயுமே தேவையில்லாம உள்ள போனாங்க. அடுத்து அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல பாத்தீங்கன்னா 2 நாடு பிக் பாஸ் பிரிச்சு விட்டுருக்காரு. இந்த பொண்ணு என்ன பண்ணுவா தெரியுமா, நம்ம புதுசா ஒரு நாடை உருவாக்குவோம், புதுசா நம்ம வந்து ஒரு நாடு உருவாக்கி அந்த கிச்சனை வந்து நம்ம நாடா மாத்துவோம், சமையலை வந்து லாக் பண்ணிப்போம், யாருக்கா சாப்பாடு வேணும்னா நகைகள் கொடுத்தாதான் சாப்பாடு கொடுப்போம்னு சொல்லிட்டு அப்படி ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க ஒரு கண்டென்ட் உருவாக்குனாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க தான் சமைச்சாங்க. ஓகேவா? சாப்பாடு எல்லாமே சமைச்ச சுபிக்ஷா தான். அவங்க என்ன பண்ணாங்க, ஆப்போசிட் நாடை வந்து நம்ம அடிக்கிறதுக்கு சமையலில் உப்பு போட்டுடலாம், அது போட்டுடலாம்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை எக்ஸ்ட்ரீமாக கொண்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இதே சுபிக்ஷா தான் இதுக்கு முன்னாடி சாப்பாடுல கனியவர்கள் உப்பு போட்டப்போ பயங்கர போராட்டம் பண்ணி சண்டையை போட்டு உருண்டாங்க. ஆனால் அதே சுபிக்ஷா கண்டென்ட்டுக்காக உப்பு போட தயாராயிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டுக்காக முக்குறாங்க, ஆனால் கண்டென்ட்டே வரல, கேமராலே வரல, எங்கேயுமே வரல, ஓட்டுகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது சுபிக்ஷாவை அவங்க காப்பாற்றிருக்காங்க. எதுக்கு? இப்போ சிங்கிள் எவிக்ஷன் பண்ணதுல எங்களுக்கு பிரச்சனை இல்லை,
டபுள் எவிக்ஷன் பண்ணியிருக்கலாமேன்னு சொல்லி தான் நாங்கள் கேட்குறோம். ஏன்னா அவங்க ஒன்றுமே பண்ணாமல் தானே இருக்காங்க. ஒன்றுமே பண்ணாத மிச்சரை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க? அதுதான் என்னோட கேள்வி. ஓகேவா? அது ஒன்று. அடுத்து இந்த பிரஷ் மேட்டர் ஒன்று இருக்கா? எப்போ அந்த பிரஷ் மேட்டர் இன்னும் முடிக்கவே இல்லை. நேற்றே சேதனை கவரை திறந்தாங்க, பிரஷ்ஷை பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு பிரமோல சொன்னாப்ல. நேற்றுக்கான எபிசோடில் பேசியிருப்பாங்கன்னு பார்த்தா பேசவே இல்லை. அந்த வகையில் அந்த பிரஷ் மேட்டர்லையும் நைட்டு ஃபுல்லாக அந்த கண்டென்ட் போயிட்டு இருந்திருக்கும். ஓகேவா? அப்போ நைட்டு அதில் வந்து அந்த கண்டென்ட்ல இருக்க ஆட்கள் யாருன்னா சபரி, திவ்யா, சாண்ட்ரா, பிரஜன், இவங்க எல்லாம் தான் அந்த கண்டென்ட்ல இருக்காங்க. ஓகேவா? ஆனா சுபிக்ஷா பார்த்தீங்கன்னா வாலண்டியா உள்ள வந்து என்ன நடந்துச்சு சொல்லுங்க அண்ணா, இப்படி என்ன நடந்துச்சு அண்ணா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு 2 சைடு கேட்டு அந்த கண்டென்ட்டை அந்த பொண்ணு சால்வ் பண்ண ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு எதுவும் சால்வ் பண்ண வராது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். கடைசி அந்த கண்டென்ட்டை கேட்டுட்டு மாத்தி ஏற்றி விட்டு தான் அந்த பொண்ணு சுத்திச்சு. ஓகேவா? அந்த வகையில் விக்ரமை பத்தி அங்க சொல்ல, அப்புறம் அவங்க சொன்னதை விக்ரம்கிட்ட வந்து சொல்ல, இந்த மாதிரி தான் அந்த பொண்ணு பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அந்த வகையில் அந்த பொண்ணு கிட்ட சுத்தமா கண்டென்ட் இல்லை. ஏன் அந்த பொண்ணை காப்பாத்துறான்னு நமக்கு தெரியல. அடுத்தது ரம்யா ஜோவை பொறுத்தவரைக்கும் சுத்தம் கண்டென்ட்டே கிடையாது. ரம்யா ஜோ கிட்ட சுத்தமா கண்டென்ட் கிடையாது. அந்த பொண்ணு 2 வாரமா ஒண்ணுமே பண்ணல. போன வாரத்துக்கு முந்தின வாரம் எடுத்துக்கோங்களேன், சேதனை வந்து அந்த உறவு முறை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சுட்டு போயிருந்தாங்க. ஓகேவா? அப்ப அந்த ஹோட்டல் டாஸ்க் நடந்தப்போ அந்த பொண்ணு ஒரு மாதிரி தனிமையாயிட்டா. யாருகிட்டயுமே பேசல, சபரி கிட்ட பேசல, விஜய் கிட்ட பேசல, கனி கிட்ட பேசல, யாருகிட்டயுமே பேசாம அந்த பொண்ணு ஒரு மாதிரி தனியாவே இருந்தா. ஓகேவா? தனியாவே இருந்து சுத்தமா கண்டென்ட் கொடுக்கல. அந்த பொண்ணு வெளியும் தெரியல. அதே மாதிரி போன வாரம் எடுத்துக்கோங்க, அந்த ராஜாங்கம் டாஸ்க்ல பெருசா எதுவுமே பண்ணல. சும்மா தான் அந்த பொண்ணு சுத்திட்டு இருந்துச்சு. அங்கங்க சுத்தி வருமா தவிர பெருசா எதுவுமே பண்ணல. சோ இந்த மாதிரி ரம்யா அவர்கள்டையுமே கண்டென்ட் இல்ல. அப்ப ரம்யா அவர்களை ஏன் காப்பாத்துறீங்க? ஓட்டுகளும் இல்லை, அது நல்லாவே தெரியுது. அப்ப ரம்யா என்ன கண்டென்ட் கொடுப்பாங்கன்னு நினைச்சு நீங்க காப்பாத்துறீங்க? எனக்கு அதுதான் சுத்தமா புரியல. மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் இருக்குல்ல, நான் என்னோட கெஸ்ட்ல சொல்றேன், இந்த வரப்போற வாரம் ரம்யா அவர்கள் வாலண்டரியா சண்டை போடுவாங்க. வாலண்டரியா பல இடங்களில் போயிட்டு சண்டையை போட்டு உருண்டுட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு ரம்யா கிட்ட கண்டென்ட்டை கொடுத்தாலும் கொடுப்பாங்க. மேபி கூப்பிட்டு இப்படி பண்ணணும் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, வெளியே தெரியல, பேசுங்க வாங்குங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது உசுப்பேற்றுவாங்கன்னு எனக்கு தோணுது. தனியாக கூப்பிட்டு உசுப்பேற்றி விட்டு இந்த வாரம் ஃபுல்லாக அவங்கள சண்டை போட வைப்பாங்கன்னு எனக்கு தோணுது, எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் நேற்றும் சேதனை அந்த உறவு முறைக்கு ஒரு அடியை போட்டு தான் போயிருக்காப்ல. இதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு உறவு முறை எடுக்கக்கூடாது, அண்ணன் தம்பி அக்கா அண்ணன் அப்படிலாம் அந்த பாசத்தெல்லாம் தூக்கிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்ணன் அடிச்சிருக்காப்ல. ஸோ அந்த எனக்கு தெரிஞ்சு ரம்யா அவர்கள் எல்லாருக்கும் ஆப்போசிட்ல திரும்புறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா அதுக்கு நம்ம வெள்ளிக்கிழமை ஒரு எடுத்துக்காட்டு. வெள்ளிக்கிழமை நீங்க பாத்தீங்கன்னா கனி அவர்களுக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க, சபரிக்கு ஆப்போசிட்ல பேசியிருப்பாங்க. ஸோ எல்லாருக்கும் ஆப்போசிட்ல அந்த பொண்ணு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ என்னோட கெஸ், இந்த வாரம் அந்த பொண்ணை உசுப்பேத்தி விட்டு சண்டை போட வைப்பாங்க. அந்த பொண்ணு கண்டிப்பா இந்த வாரம் சும்மா நாச்சு அங்கேயும் சண்டை போட்டு சுற்றுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா தண்ணி பழத்துக்கான இடம் இப்போ காலியாக இருக்கு. அந்த இடத்த யார் பிடிக்க போறாங்கன்னு தெரியல. அதை பிரஜன் பிடிக்க போறாரா, ரம்யா பிடிக்க போறாங்களா, இல்லை சுபிக்ஷா பிடிக்க போறாங்களா, வியானா செட் ஆக மாட்டாங்க, அது வேஸ்ட் மொத்தத்தில். அதனால அவங்கள பற்றி பேச வேண்டாம். ஸோ மொத்தத்தில் யார் பிடிக்க போறாங்க அப்படிங்கிறத இப்போ கொஸ்டின் மார்க்காக இருக்கு. யார் அந்த இடத்த பிடிச்சாலும் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். என்ன இடம் போறோன்னு கேட்டீங்கன்னா, அதான் வீட்டுக்குள்ள கோமாளித்தனம் பண்றது, சும்மா நாச்சுக்கு சண்டை போடுறாங்க பேரில் கத்திக்கிட்டே சுற்றுறது, அந்த மாதிரி யார் பண்ணாரங்கிறாங்களோ அடுத்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட் வரும். அது ஒரு 2-3 வாரங்கள் கண்டிப்பாக சர்வே ஆவாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்த பிரஜன் அவர்கள் தான் நிரப்புவார் நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ என்னோட இது என்னன்னா, டபுள் எவிக்ஷன் வச்சிருக்கலாம். ரம்யா சுபிக்ஷா இந்த 2 பேரில் யாராவது ஒருத்தர் தூக்கியிருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து. பட் தூக்கலை, வெறுமனைக்கு ஒரு சிங்கிள் எவிக்ஷன் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் வரப்போகிற நாட்களில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி இந்த கண்டென்ட்டை கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு என்ன டாஸ்க் இருக்கும், இந்த வாரம் எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்கூல் டாஸ்க் இருக்கும்னு நினைக்கிறேன் ப்ரோ. ஏன்னா ராஜாங்கம் டாஸ்க்கு அடுத்து தான் ஸ்கூல் டாஸ்க் வச்சாங்க. அப்படி தானே நம்ம சீசன் 8 அப்படி தானே வச்சுருந்தாங்க. ஸ்கூல் டாஸ்க்கே தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்படி கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிட்டு. 7வது வாரத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறோம். இன்னும் 7 வாரங்கள் தான் இருக்குது. நல்லா தான் போகுது, ஆனால் நல்லா போகலன்னு சொல்ல வைக்குது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குன்னு. நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கான கருத்தை. வரப்போகிற வாரம் எப்படி இருக்கும், யார் சண்டை செய்வாங்க, இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட் பண்ணி கருத்தில் பார்க்கலாம்.